राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। அயோத்தியா கோவில் ரொம்ப அழகா திறந்து, நிஜமாவே இந்த 75வது குடியரசு தினம் தான் ரொம்ப அழகான ஒரு குடியரசு தினம். ஏன்னா இங்க காலம் காலமாக இந்துக்கள் தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்தில் சில இந்துக்கள் மதம் மாற்றப்பட்டார்கள். முகலாயர்கள்னாலே முஸ்லிம்ஸாகவும், அதன் பிறகு பிரிட்டிஷ்காரர்கள்னால கிறிஸ்டியன்ஸாகவும் கன்வெர்ட் ஆயிருக்கா. பேசிக்கலி எல்லாருமே ஹிந்துஸ் தான். ஸோ எல்லாருக்கும் உரிமையுடைய ஒருவன் ராமச்சந்திர மூர்த்தி. அந்த ராமனுடையதான கோவில் இந்த 75வது குடியரசு தின சமயத்தில் நாட்டுக்கு அர்ப்பணம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். அதாவது இனிமேல் ஜனவரி 26 குடியரசு தினத்துக்கு முன்னாடி ஜனவரி 22 ராமனுடைய கோவில் ஸ்தாபிதமான நாள் அப்படின்னு நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைச்சிடுத்து. எல்லாத்துக்குமே மகாத்மாக்கள் போட்டது. முக்கியமா சமர்த்த ராமதாசருடைய தபஸ். ராஷ்டிரகுரு ராமராஜ்யம் 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 அப்படின்னு அவ்வளவு அழகா அவர் அவ்வளவு தூரம் ஆசைப்பட்டார், பிரயத்தனப்பட்டார். அந்த சமர்த்த ராமதாசருடைய சரித்திரம் கேட்கறது நமக்கு பரமபாகியம். சமர்த்த ராமதாசர் மகாபலேஸ்வரில் அழகா தபஸ் பண்றார். மகாபலேஸ்வர பக்கத்துல எல்லாம் பார்த்தா ரொம்ப அழகான இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள். நேத்தியா சொல்லிட்டு இல்லையா, அந்த பஞ்சகங்கா, அதன் பிறகு அந்த மலைகள், அருவிகள், அடர்ந்த காடுகள். இன்னைக்கு பார்க்கும் பொழுதே மகாபலேஸ்வரில் ரொம்ப அழகா இருக்கும் இந்த மலைகள், அருவிகள், காடுகள். இது எல்லாமே அப்ப 400 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? அப்படி இருந்திருக்கும் இல்லையா? எப்பொழுதுமே நம்முடைய மகாத்மாக்கள் எல்லாரும் ரொம்ப அழகா இயற்கையை ரசிக்கிறார்கள். ஏன்னா இங்க இயற்கையே தெய்வம். இங்க சூரியன், சந்திரன், காடு, மலை, அருவி, கடல், நதி, குளம், மரம், செடி, கொடி, பூச்சிகள் சகலமும் தெய்வஸ்வரூபம்தான். இங்க சூரியனுடைய தட்சிணாயனம், உத்தராயணம் எல்லாமே ரொம்ப அழகான இயற்கை விஷயங்கள். எல்லாமே இங்க தெய்வீகம். அப்ப சமர்த்த ராமதாசர் ஒவ்வொரு நாளும் கால் போன போக்கில் போவார். எங்கேயாவது உட்காந்துப்பார், தியானம் பண்ணுவார். இப்படியே அந்த இயற்கையை பார்ப்பார். இந்த காடுகள்லாம் பார்த்தோன்னா அவருக்கு தோணும், இந்த மாதிரி தானே திரேதாயுகத்துல என் ராமன் இப்படி வனவாசம் வாழ்ந்தான். சில இடங்கள்ல எங்கேயாவது ஆலமரம்லாம் பார்த்தா பஞ்சவட்டியில இந்த மாதிரி இடங்கள்ல தானே ராமன் இருந்தான். இப்படி எல்லாம் அவருக்கு தோன்றது. அப்படியே அந்த ராமாயண விஷயங்களை அசை போடுவார். இது ரொம்ப அழகான ஒரு தியான முறை. அதாவது நம்ம இதிகாச புராணங்கள் எல்லாம் வாசிக்கணும், கேட்கணும். அது அப்படியே மனசுல அப்படியே யோசிச்சுட்டே இருக்கணும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இதிகாச புராண விஷயங்கள் போல எங்கேயாவது இப்ப காடு, மலை, இப்ப ஆலமரம், 5 ஆலமரம், ஒரு 5-6 ஆலமரம் சேர்ந்து பார்த்தா பஞ்சவட்டி அப்படின்னு ஒரு ஸ்மரணை.
ஸோ இந்த மாதிரி இப்போ நிறைய சந்தியா வேளையில் இப்போ நான் கூட புரி போயிருந்த பொழுது சந்தியா வேளையில் அங்கே கோசாலையில் இந்த மாடுகள்லாம் அப்படி வந்தது. அப்போ அப்படியே அந்த புழுதி கோதூளி வேளை அப்படியே கிருஷ்ண ஸ்மரணம் தான் ஞாபகம் வந்தது. இது நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய ரொம்ப அழகான ஒரு மெத்தட். மனசு அப்படியே பகவத் சிந்தனையில அழகா கொண்டு வந்து வச்சுடுறார்கள். இப்ப சமர்த்த ராமதாசர் அந்த மாதிரி ராமாயண சம்பவங்களை நினைச்சுக்க, எங்க மலை மேலன்னு இப்படி பார்த்தாருன்னா இப்படிதானே பகவான் மேலிருந்து அழகா கோதாவரி எல்லாம் பார்த்திருக்காரு அப்படி நினைச்சுக்கிறார். இப்படி காட்டுக்குள்ள போயிடுவார், எங்கேயாவது தபஸ் பண்ணுவார், அப்புறம் பசிக்கிற மாதிரி இருக்கும், இப்படி பார்ப்பார், எங்கேயாவது மரங்கள் பழங்கள் இருக்கும். ஏன்னா சமர்த்த ராமதாசர் நிறைய மரம் செடி கொடியெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால எந்த மரத்தினுடைய பழங்கள் சாப்பிடணும், எந்த காய் சாப்பிடணும், எந்த இலையை சாப்பிடணும், எந்த செடியினுடைய கிழங்கு சாப்பிடணும். ஏன்னா கந்த மூலங்கள் அப்படின்னு சொல்லுவார். மூலம்னா வேறு, சில சில இதோட வேர்லாம் சாப்பிடலாம். இப்போ பார்த்தோம்னா நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இந்த ஆலமரத்துடைய விழுது இருக்கும் இல்லையா, அந்த விழுதினுடைய டிப்பில் இருக்கக்கூடிய அந்த வளரும் இல்லையா, அந்த நுனி எடுத்து சாப்பிடுவோம். அதே மாதிரி சின்ன வயசுலலாம் எங்கெல்லாம் நாக்குப்பூச்சிலாம் இருந்ததுன்னா ஒன்று இந்த வேப்பிலை குழந்தை எடுத்து டெய்லி சாப்பிட்றா அப்படின்னு சொல்லுவா. நிறைய பழங்கள் சாப்பிடுவோம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது பப்பாளி மரத்தில் ஏறி பழம் பறிப்போம், அப்புறமா சீதா பழத்தெல்லாம் பறிப்போம், கொய்யா மரத்தில் கொய்யா பழம் எல்லாம் பறிப்போம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ஒரு தடவை கத்தார் போயிருந்த பொழுது இந்த ஒரு பார்க்குக்கு போயிருந்தோம். அங்கே கொடுக்காப்புளி, கத்தாரில் நிறைய இடங்கள்ல நான் அந்த கொடுக்காப்புளி மரத்தை பார்த்தேன். யாரும் தொடவே இல்லை. அந்த கொடுக்காப்புளியை பறிச்சு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அங்கே யாருமே சீண்டல் நிறைய பேருக்கு தெரியல போல இருக்கு, நான் பார்த்த வரைக்கும். நிறைய தமிழ்காரா சில பேர்லாம் இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். பட் நான் அங்கே வந்து அழகாக அதை பறித்து சாப்பிட்டோம். அந்த மாதிரி சில சில இடங்கள்ல இந்த மாதிரி பழங்கள்லாம் கிடைக்கும். தாமிரபரணி ஆத்தங்களில் பார்க்கணும், பெரிய 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 கொடுக்காப்புளி மரமாக இருக்கும். இந்த முறப்பநாடு வல்லநாடு அந்த கரையோரங்களில் பார்த்து நிறைய கொடுக்காப்புளி மரங்கள் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய உண்டு. இது மாதிரி மகிழம்பூ மரத்தினுடைய பழம் அது சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது உண்டு இல்லையா. அந்த மாதிரி சமர்த்த ராமதாசருக்கு எந்தெந்த பழங்கள், எந்தெந்த காய்கள், எந்தெந்த கிழங்குகள், எந்தெந்த இலைகள் ஹிமாலயாஸில் பார்க்கணும். இந்த கோட்டேஸ்வரத்துலாம் கீழே இறங்குற வழிலாம் பார்த்தா நல்லா கருவேப்பிலை அவ்வளவு வாசமாக இருக்கும். நிஜமாவே அது அவ்வளவு ஜோராக இருக்கும். கடி பத்தனா சொல்லுவா கருவேப்பிலை. வெறும் அப்படி வாயில போட்டு மெல்லலாம் போல இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். காட்டில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பழங்கள், கிழங்குகள், சருகுகள், வேர்கள், காய்கள் இதெல்லாம் தான் சாப்பிடுவா. நம்ம துருவன்லாம் அப்படிதான் சாப்பிட்டான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு போவார், அப்படி உட்காருவார், எதாவது கிடைக்கிறத சாப்பிட. அப்புறம் சாயங்காலம் ஆச்சுன்னா தான் எங்கே தங்கின்னு இருக்கார் அந்த கோவில் பக்கத்தில் வந்துடுவார். அதான் இந்த அனந்த பட், அப்புறமா இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, அவள் இடத்துக்கு வந்துடுவார், திவாகர் பட். அதுக்கப்புறமா ஏதானும் எழுதுவார், அப்புறமா அடுத்த நாள் போவார். ஒரு நாள் என்ன ஆகிறது, இப்படி அந்த காட்டில் அப்படி நடக்கிறார் சமர்த்த ராமதாசர். அப்படி நடந்து 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 எப்படியோ போயிட்டார், எங்கேயோ போயிட்டார். இந்த ரமணீயமயமான அழகு, இந்த மரங்கள், செடிகள், அங்கே ஓடக்கூடிய ஓடை, அப்புறம் பட்சிகளுடைய அழகான சப்தங்கள், அப்புறம் அந்த சில்வண்டுகளுடைய சப்தம், அப்புறம் சில மிருகங்களுடைய சப்தம், அப்புறம் அணில் எல்லாம், மலை அணில், காட்டு அணில்லாம் இருக்கும், அதோட சப்தம். அது ரொம்ப சுகமா இருக்கும். ஆனால் தைரியமும் வேணும். ஏன்னா காட்டுக்குள்ள பார்த்தா அங்கங்கே திடீர்னு பாம்பு ஓடின்னு இருக்கும், திடீர்னு பார்த்தா மரப்பள்ளி இருக்கும், சில இடங்கள்ல காட்டு மிருகங்கள் அலையும். சில சமயத்தில் பார்த்தா அந்த காட்டு பன்றிகள்லாம் கூட வேகமா வந்து முரடத்தனமா நம்மளை தாக்கும். சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி அதுவும் இருக்கும். அப்புறம் மான், மயில், குயில் இந்த மாதிரியும் இருக்கும். மலைப்பாம்புகள் இருக்கும். அப்புறம் சில சமயங்களில் விஷ ஜந்துக்கள் இருக்கும், சின்ன சின்ன விஷப்பூச்சிகள் இருக்கும். அதெல்லாம் கடிச்சிட்டு தான் ரொம்ப விஷம். சில இடங்கள்ல சில செடியினுடைய இலை பட்டுதுன்னா ரொம்ப அரிக்கும். சில இடங்கள்ல முள்ளெல்லாம் கீறிடும்.
சில இடங்கள்ல பார்த்தோம்னா நிறைய சின்ன சின்ன இன்செக்ட்ஸ் எல்லாம் இருக்கும், புழு பூச்சிகள், அதெல்லாம் வந்து கெடுதல் பண்ணும். ஸோ காட்டு விஷயமும் தெரியணும், தைரியமும் இருக்கணும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் சில இடங்கள்ல இந்த காட்டுவாசி ஜனங்களுடைய இடங்களுக்கெல்லாம் போகும்பொழுது கேட்பேன், நான் உங்களுக்கு ராத்திரி பயமா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை சாமி, அகோபிரத்தெல்லாம் பார்க்கணும், எல்லாரும் மலையெல்லாம் ஏறிட்டு இறங்கிடுவோம். இந்த பரசுராமருடைய பார்கவ நரசிம்மர் அங்கெல்லாம் அவங்க இருக்கக்கூடிய அந்த செஞ்சு ஆதிவாசிகள் காட்டுவாசிகளை கேட்டா இப்படியே இருந்து பழகிட்டோம், அப்புறமா வந்து தீவட்டிலாம் காட்டினா கரடி எல்லாம் ஓடிடும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்களா. இல்லை பெஸ்ட் வந்து நான் காரையார், அந்த பொதிகை மலையெல்லாம் இருக்கு இல்லையா, தாமிரபரணி அந்த பக்கம் காரையார் சொரிமுத்தாயினார் இடத்துக்கெல்லாம் போகும்போது அங்கே சில காட்டுவாசி ஜனங்கள் எல்லாம் பார்த்து பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போ அங்கேருந்து வயசானவர்கள், ஐயா ராத்திரி பயம்லாம் ஒன்றும் இல்லைங்களா உங்களுக்கு? அதெல்லாம் என்னதுக்கு பயப்படணும், நெருப்பை காட்டினா பயந்தா ஓடி போயிடும். ஊருக்குள்ளெல்லாம் வருவீங்களா? நல்லா கேட்டீங்க போங்க, அதான் ரொம்ப தேவை அப்படின்னா எப்பயாவது ஊருக்குள்ளே வருவோம். எனக்கு காட்டு மிருகங்களை பற்றி கூட பயம் இல்லை சாமி, இந்த ஊருக்குள்ளே வந்தால் இந்த மனிதர்களுடைய போலி முகங்கள் தான் பயமுறுத்திடுறது. ஏன்னா மிருகங்கள் இதைத்தான் பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு தீர்மானம் இருக்கு. மனிதர்கள் சீக்கிர மாதிரி உள்ளுக்குள்ள வஞ்சம் வச்சுருக்கா அப்படிலாம் அறிய சொல்லியிருக்கார்கள். நிஜமாவே காட்டில் தனியாலாம் போகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். சில பேருக்கு வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு தைரியம் வரமாட்டேங்கிறது, ரோட்டில் தனியாக நடந்து போகிறதுக்கு தைரியம் வரமாட்டேங்கிறது, தெருநாயெல்லாம் துரத்துமோன்னு கவலையாக இருக்குது, யாராவது இருட்டிலேருந்து யாராவது வந்துருவாளோன்னு பயமாக இருக்குது. ஆனால் சமர்த்தராமதாசருக்கு அந்த கவலையே இல்லை, அவர் பாட்டுக்கு கால் போன போக்கில் போகிறார். அவருக்கு என்னுடைய ரக்ஷகன் ராமராயா, அவன்தான் ராஜாவாச்சன். காடா இருந்தான்னு, நாடா இருந்தான்னு, மலையா இருந்தான்னு, குகையா இருந்தான்னு, நதியா இருந்தான்னு, கடலா இருந்தான்னு, உலகம் முழுக்க ஒருத்தனுடைய ராஜ்ய பரிபாலனம் அப்படின்னா ராமராயாவோடது. அதனால எனக்கு என்ன கவலை அப்படின்னு அவர் தைரியமா இருக்கார். அப்ப இப்படி பார்க்கற எங்கேயோ வழி தப்பி போயிடுத்து, எங்கேயோ போயிட்டார். எந்த பக்கம் போனாலும் வழியே கிடைக்க மாட்டேங்கிறது, கொஞ்சம் களைச்சு போயிட்டார். ஏதோ தண்ணி எல்லாம் குடிச்சார், பசிக்கிறது, ஆனா உடம்புல கொஞ்சம் க்ஷீணம் வந்து கொடுத்து பெருசா அன்னைக்குன்னு பார்த்து அந்த அவர் எந்த பக்கத்தை சுத்தின்னு இருக்காரோ அங்க பழமோ காயோ இல்லாட்டி வேர்களோ இல்லாட்டி கிழங்குகளோ கிடைக்கல. அப்ப யோசிக்கிறார், லக்ஷ்மணன் இப்படிதானே பழம் காய் கிழங்கு இதெல்லாம் தேடிட்டு போயிருப்பான், இப்படிலாம் யோசிக்கிறார். திரும்பி ஒவ்வொரு பக்கமா நடந்து நல்லா நடப்பார் இவர் தான். அந்த பக்கம் ஏறி பார்க்குறேன், அந்த பக்கம் சரி அட்லீஸ்ட் கொஞ்சம் மேலே ஏறி பார்த்தா அங்கிருந்து ஏதான ஒரு ஒத்தையடி பாதுறது அதுக்கு போகலான்னு பார்க்குறேன். எங்கிருந்து பார்த்தாலும் அடர்ந்த காடா இருக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் வழியே தெரியல. சரி எப்படியோ ராமராயா இருக்கான், சரி நம்ம முயற்சி பண்ணுவோம். சில சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கை இப்படித்தான் கொண்டு எங்கேயாவது விடும். இதுக்காக நினைச்சு பயப்படக்கூடாது, வரும்பொழுது பார்த்துக்க வேண்டியதுதான். வரும் அப்படின்னு யோசிக்கவும் வேண்டாம், வராது அப்படின்னு இருக்கவும் வேண்டாம். அதாவது மாதிரி வந்தா அதை எதிர்கொள்ளணும், இதுதான் அங்க முக்கியம். அப்ப பார்க்கிறார், ஒன்றும் தெரியல. சரி எப்படி நடந்து 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 காட்டுக்குள்ள இப்படி நடக்கிறார். அப்பெல்லாம் ராமாயணத்தை அப்படி நினைச்சுண்டு, ராமன் இப்படிதானே நடந்து போயிருப்பான். ஏன்னா ஸ்ரீமத் ராமாயணத்துல பகவான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரிஷி சொல்லுவார், இந்த பக்கம் போங்க இந்த மாதிரி ஒரு அடையாளம் இருக்கும். அவனுக்கு பகவானுக்கு மாத்தி மாத்தி அடையாளம் சொல்லுவார். அகஸ்தியர் சொல்றார், நீ பஞ்சவட்டி போ, அங்க 5 ஆலமரம் இருக்கும்டா. அதை பேஸ் பண்ணி தான் பகவான் அங்க போயிட்டு அந்த 5 ஆலமரத்தை பார்க்கணும். அதுதான் பஞ்சவட்டி அப்படின்னு அதுக்கு பெயர். அதே மாதிரி அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போல, கபந்தன் சொல்லுவான் அந்த பம்பாசர வழியா அப்படி இப்போ ரிஷ்யமுக பர்வதம் வரும் அப்படின்றான். அப்ப அழகா சபரி விஷயங்கள் எல்லாமே நடக்கிறது. சுக்ரீவனை அடை அப்படின்ற பகவான் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் விஷயம் கேட்டு 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 கேட்டுதான் போறான். ரொம்ப அழகா இருக்கும் ராமாயணத்துல அந்த ராமனுடைய டிராவல். அவன் வந்து ஒவ்வொருத்தர் மேலேயும் வைக்கிற நம்பிக்கை, அவர்களுடைய வார்த்தைக்கு அவன் கொடுக்கிற மரியாதை ரொம்ப அழகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் யோசிச்சு இப்படி நடந்து நடந்து போற, ரொம்ப தூரம் ஆயாச்சு, திரும்பி போகிற வழியே காண கிடைக்கல அவருக்கு. அவர் பாட்டுக்கு எப்பொழுதும் போல ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம
ஜெய ஜெய ராமா அப்படின்னு ஜபிச்சுட்டு போயிட்டு இருக்கார். அப்ப பாக்குறா, திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல ஒரு சின்ன குடிசை மாதிரி இருக்கு. பரவாயில்ல, இங்க யாரோ இந்த காட்டிலையும் தபஸ் பண்றாள் அப்படின்னு சந்தோஷப்பட்டு அப்படியே போறா. அந்த குடிசை வாசல்ல நின்றுண்டு ஜெய ஜெய ரகுவீர் சமர்த்த அப்படின்னு, அது அவர் எப்பொழுதும் அவருடைய அந்த ஒரு பேட்டர்ன். நம்மளாம் அப்படி ராதே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் சொன்ன மாதிரி ஜெய் ஜெய ரகுவீர சமர்த்த, அதாவது ரகுவீரனுடைய சமர்த்தன், அதான் அர்த்தம். நான் ரகுவீரனுடைய தாசன் ராமதாசன், ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னாரு. அப்படி அவர் அழகா சத்தம் போட்டோன்னா உள்ள இருந்து ஒரு ஸ்திரீ வரா. ஒரு இள வயசு பெண், ரொம்ப அழகா இருக்கா, ரொம்ப தெய்வீகமா இருக்கா பார்க்கறதுக்கு. உடனே கையை கூப்பிக்கிறார். அம்மா, இந்த மாதிரி நான் மகாபலேஸ்வர் கோவிலில் தங்கியிருக்கேன். டெய்லியே காட்டுக்குள்ளே வருவேன், தபஸெல்லாம் பண்ணுவேன், இங்கே தான் பழமெல்லாம் கிடைக்கும், சாப்பிடுவேன், அப்புறம் வழி தேடி நான் திரும்பி என் இடத்துக்கு போயிடுவேன். ஆனால் இன்னைக்கு என்னமோ எனக்கு வழியெல்லாம் ஒன்றுமே கிடைக்கல, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, நான் எனக்கு எதாவது தர முடியுமா, உங்ககிட்ட எதாவது இருக்குமா அப்படின்னா அந்த ஸ்திரீ சிரிக்கிறா. வாங்க, உள்ள வாங்க, உங்களை மாதிரி ஒரு சாதுக்கள்லாம் பண்ணுறது எங்களுக்கு பாக்கியம். உள்ள இஷ்டு போனால் அங்கே ஒரு சாது ஒரு உட்காந்துட்டு இருக்கார். அழகா தாடியெல்லாம் வச்சுட்டு காம்பீரியமாக உட்காந்துட்டு இருக்கார். அப்போ இந்த ஸ்திரீ உள்ள போனவள் அவர்கிட்ட சொல்ற, இந்த மாதிரி ஒரு வழி தப்பி போயிட்டாராம், அவருக்கு ரொம்ப பசிக்கிறதா, ஆகாரத்துக்கு ஏதானும் இருக்குமான்னு கேட்டா. நான் எல்லாம் தயார் பண்றேன், நீங்க அதுக்குள்ள அவரோட பேசிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு. அவர் ரொம்ப சந்தோஷமா முதல்ல தயார் பண்ணு அப்படின்னு சொல்ல, அழகா கடகடகடன் இந்த ஸ்திரீ எல்லாம் தயார் பண்றா. அதுக்குள்ள அவர் கேட்கிறார், நீங்க யாரு, என்ன பண்ணிட்டு இருக்க. அந்த சாது இவரை பார்த்து கேட்க, இவர் சொல்றார், நான் ராமதாசன், எல்லா இடங்கள்லையும் போய் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், நாமஜபம் ஜபிச்சுட்டு இருக்கேன், ராமராஜ்யம் உண்டாகணும்னு பிரார்த்திச்சுட்டு இருக்கேன், எல்லா ஜனங்களுக்கும் தைரியம் நம்பிக்கை எல்லாம் ராமராயனுடைய உத்தரவுனால அவனுடைய சங்கல்பத்தினால எல்லாருக்கும் அதை கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப மகாபலேஸ்வர தங்கியிருக்கேன் அப்படி எல்லாம் ரொம்ப அழகா சொல்றார். எந்த இடத்துலையுமே சமர்த்த ராமதாசர் தன் பெருமையை பேசல. ராமராயாவுடைய உத்தரவு, ராமராயாவுடைய அனுகிரகம், ராமராஜ்யம், ராமனை பேஸ் பண்ணியே எல்லாம் பேசிட்டு இருக்கார். அதுக்குள்ள ஆகாரம் தயார் எடுத்து, வாசனை அவ்வளவு நன்னா இருக்கு, ஜம்முன்னு எல்லாம் தயார் பண்ணிட்டு இலையெல்லாம் போட்டு நீங்க சாப்பிடுங்க, எங்களுக்கு பெரிய பாக்கியம், இப்படி ஒரு அதித்தி எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்ல, ஒரு அழகா அந்த ஆச்சமனம் எல்லாம் பண்ணிட்டு கடன்னு அழகா நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா அப்படி ஒரு சாப்பாடு. பசி வேற, ரொம்ப களைச்சு போயிட்டார். அப்படி ஒரு காட்டுக்குள்ள அவ்வளவு அழகா ரமணீயமயமான அந்த அடர்ந்த காட்டுல அந்த குடிசையில அவ்வளவு அழகா ஒரு இலை போட்டு அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடு நன்னா சாப்பிட்டார். கேட்டு பரிமாறுறா, நன்னா சாப்பிட்றா. அவரு ராமதாசல நீங்களும் சாப்பிடுறீங்க, இல்லை நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அதிதி தான் பிராதானியம் அப்படின்னு சொல்றாரு அந்த இன்னொரு சாது. அழகா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு நன்னா திருப்தியா ஏப்பம் விடுறார். ஜெய் ஜெய் ரகுவீர் சமர்த்த அப்படின்றார், கண்கள்ல கண்ணீர். ஏன்னா என் ராமராய எவ்வளவு அழகா எனக்கு எல்லாம் கிருபை பண்றான். எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள வழி தப்பி போனேன், ஆனா இந்த இடத்துலயும் எனக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு யாரையோ ஒருத்தர் என் ராமராய கொண்டு வந்து வச்சிருக்கானே. நிஜமா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன சமயத்துல என்ன வேணும்னு சுவாமிக்கு தெரியும். அவன் அழகா எல்லாம் தயார் பண்ணிட்டே இருக்கான். நீங்க ஒரு கடமையை பண்ணிண்டு தைரியமா வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருக்கும். வாழ்க்கை ஆனந்தமயமானது, ரொம்ப விசேஷமானது. ஜஸ்ட் கோ ஹெட், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். கவலையே படாம போயிட்டே இருக்கும், பயப்படவே வேண்டாம். சமர்த்த ராமதாசர் அவ்வளவு பெரிய தபஸ்வி, அவருக்கு பண்ணுவான் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். சமர்த்த ராமதாசர் தபஸ்வி, அவருக்கே பண்ணுவான் அப்படின்னா நம்மலாம் ஒன்றும் தெரியாத குழந்தைகள் தானே. இப்ப ஒரு குழந்தைக்கு காலேஜ் எல்லாம் படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு அம்மா எல்லாம் பண்றா அப்படின்னா அவளுடைய பேரண்ட் இருக்கான் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அவளுடைய இன்னொரு சின்ன பிள்ளை இருக்கான், அவர் 7வது 8வது படிக்கிறான்னா அப்போ அவனையும் நல்லா தானே பண்ணுவான். இல்லை இன்னொன்று சொல்றேன், ஒரு குழந்தைக்கு அவ்வளோ சாமர்த்தியம் இல்லை, கொஞ்சம் ஒரு பெரிய புத்தியும் இல்லை அதுக்கு. அப்ப நன்னா இருக்கிற ஒரு காலேஜ் படிக்கிற பையனுக்கு எல்லாம் பண்ணக்கூடிய அம்மா, பெரிய புத்தி சாதுரியம் இல்லை, தன்னை தானே பார்த்துக்கிறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இல்லாத குழந்தைய விட்டுடுவாள், இன்னும் நன்னா தானே பார்த்துப்பா. அதனால
சரி, நாம பெரிய தபஸ்வியே இல்லைனாலும், பெருசா நாம ஜபமே பண்ணலைனாலும், ஒண்ணுமே நமக்கு புரியலைனாலும், நம்ம அவன் குழந்தை தானே, அவன் நம்மளை காப்பாத்தியே தீருவான், சந்தேகமே வேண்டாம். சமத்ராமதாசர் கண்கள்ல கண்ணீர். சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சு திரும்பி ஒரு ஆச்சமனம் கையில ஜலம் எடுத்து அந்த இலையை சுத்தி ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவார். அப்பதான் பார்க்கிறார், அந்த ஜலம் எடுக்கிற பாத்திரத்துல இங்க எதிர்க்க இருக்க சாதுவும் அந்த மனைவி நின்றுருக்கா. அவர் கை அந்த அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜலத்துல இந்த சாதுவினுடைய ரூபம் வித்தியாசமா இருக்கு. உத்து பார்த்தா ராமனுடைய ரூபம் தெரிகிறது. கண்கள்ல கண்ணீர் தூக்கி வாரி போடுறது. ராமராயா அப்படின்றார். அப்படி தலை தூக்கி பார்க்கிறார். அடுத்த க்ஷணம் அந்த சாது அங்க ராமராயனாவே காட்சி கொடுத்துட்டார். பக்கத்துல சீதம்மா. அழவர் சமர்த்த ராமதாசர், ஏ ராமராயா, என்னது இது, நீயே இவ்வளவு சமப்படுறா எனக்காக அப்படின்னு ஓன்னு அழறார். அதுக்குள்ள ராமராயா பக்கத்துல வந்து அப்படி தலையை தடவி கொடுக்க, அப்படி காலை இறுக்கி கட்டிக்கிறார். உடனே உங்களுக்கு தோணும், கை அலம்பிட்டு கட்டிண்டாரா, எச்ச கையோட கட்டிண்டாரா? எதுக்கு அது தோணணும்? சில பேருக்கு சொல்றேன். அதாவது சாஸ்திரோத்தமான பூஜை மற்ற விஷயங்கள் எல்லாத்துலயும் இப்படிலாம் உண்டு. பிரத்யக்ஷத்துல பார்க்கும்போது ஒரு குழந்தை ஏதோ சாப்பிட்டு இருக்கு, அப்பா ஆபீஸ்லேருந்து வர, அம்மா அப்படியே ஓடும் இல்லையா, சிகையோட தான் ஓடும். அது தப்பா? அதுல ஏதான குற்றம் இருக்கா? அதுல ஏதான அப்பாவுக்கு ஏதாவது கௌரவ குறைச்சலாம்? அள்ளி எடுத்துப்பாரு இல்லையா? இந்த குழந்தை சாப்பிட்றது கெட்டு போயிடப்படா நினைப்பாரு ஒழிய வேற எதுவும் நினைக்க மாட்டார் இல்லையா? கட்டின்றார். என்ன ராமராயா, சீத்தம்மாவை போய் இவ்வளவு சிரமப்படுத்திட்டே. இப்ப சீத்தம்மா சிரிச்சாலாம். சமர்த்தா, ராமராஜ்யத்துக்கு நீ எவ்வளவு பிரயத்தனப்படுற, எவ்வளவு யோசிக்கிறாய், எவ்வளவு தபஸ் பண்றாய், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எவ்வளவு விஷயங்கள் நீ பண்ணிட்டு இருக்காய். உனக்கு பசிக்கும் பொழுது சாப்பாடு கொடுக்க வேண்டியது எங்க தர்மம் இல்லையாப்பா? இது எங்க கடமையாச்சே அப்படின்னு சொல்லி தாயாரும் தலையை தடவி கொடுக்கிறார். சமர்த்த ராமதாசருக்கு சொல்ல முடியாத ஆனந்தம். என்ன சொல்றதுன்னு கூட அவருக்கு தெரியல. அப்படியே அமைதியா பயங்கி நிற்கிறார். பகவானும் தாயாரும் கேட்கிறார், ராமராயாவும் சீதமா நல்லா சாப்பிட்ட இல்லையா, நல்லா தபஸ் பண்ண அப்படின்னார். டக்குன்னு மறைஞ்சுட்டா, அங்க எல்லாம் மறைஞ்சு போயிடுது. பகவான் இவருக்காகவே அங்க குடிசையை போட்டு காத்துட்டு இது அன்னைக்கு. அதனாலேயே அன்னைக்கு அவருக்கு வழி தப்பி போச்சு. பகவானுக்கு அப்படி ஒரு ஆசை, சீதமாக்கு அப்படி ஒரு ஆசை, என் குழந்தைக்கு நான் சமைச்சு போடணும். தாயாருடைய காருண்யம் சிரேஷ்டம் தானே இல்லையா? ரொம்பவே சிரேஷ்டம். சமர்த்த ராமதாசருக்கு பரம சந்தோஷம், சொல்ல முடியாத ஆனந்தம். ராவணை பார்த்த அந்த சுகம் எப்படி பார்த்தா நாளைக்கு வர்ணிக்கிறேன். இப்போதைக்கு ராமனை பார்த்தாச்சு சரியா? மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம जय जय राम. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. राधे कृष्णा. जय हिंद. भारत माता की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. राधे कृष्णा.